இட்லி கடை ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஃபிலிம் இன் 2025 சொல்லலாம். இதோட டைரக்டர் வந்து தனுஷ்னா சூப்பராக எடுத்து வச்சிருக்காரு. இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் வந்து ஒரு 3 சீன். அது என்ன அப்படின்னா, இந்த படத்தில் வந்து தனுஷனா கனவுல அவங்க அப்பா பேசி முடிச்சுட்டு போன உடனே அவரை எப்பவுமே அவாய்ட் பண்ண அந்த கண்ணுக்குட்டி அவர் பக்கத்தில் நின்று அவரே பார்த்துட்டு இருக்கோம். அந்த சீனை வந்து சூப்பராக எடுத்து வச்சிருக்காரு. அப்புறம் இன்னொரு 2 மெசேஜ் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் வந்து குலதெய்வம் மட்டும் என்றைக்குமே முக்கியம் இல்லை, குலதெய்வமும் முக்கியம், அவங்களோட வந்து நம்மளை விட்டு போன முன்னோர்களும் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாரு. அப்புறம் கோவம் வந்து எதுக்குமே தீர்வாகாது, அகிம்சை முறையில் நம்ம ஹேண்டில் பண்ணாதான் எல்லாத்துக்குமே பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகும் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காரு. ரியலாக நீங்கள் பைசனா டியூடான் சண்டை போட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இந்த படத்தை நீங்கள் ஓடிடி ரிலீஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஃபீல் குட் மூவி. ஆல்ரெடி இந்த படத்தை பார்த்தவங்க வந்து கீழே எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் எங்கேயும் போகலையா, உன் கூடவே தான் இருக்கேன்.